வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 90களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை சௌந்தர்யா. இவங்க சமீபத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு தனக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தாங்க. நிறைய திரைப்படங்களில் நடித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹிட் படங்களில் நடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க விமான விபத்தில் உயிரிழந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்தது. இந்த நிலையில விமான விபத்தில் உயிரிழந்த பிரபல நடிகை சௌந்தர்யா அவங்க பாத்தீங்கன்னா 100 கோடி சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. அவங்க 100 கோடி சொத்து மதிப்பு உயிரில என்ன ஆனது இப்போது இணையதளத்துல வெளியாகி இருக்கு. வாங்க அவங்கள பத்தி என்ன செய்தி வெளியா இருக்குன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நடிகைகளை நம்ம மர்மமான முறையில மரணம் அடைந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய எப்படி இறந்து போனானே யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன காரணத்திற்காக இந்த மாதிரி மரணம் அடைந்து போவதோ சரியா எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம அது மூடி மறைச்சிருவாங்க. மக்கள் அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்துட்டு இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. இப்படித்தான் நம்ம சமீப காலமாக எல்லா செய்திகளையும் பார்த்துக்கிட்டே வரோம். இப்படி கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி விமான விபத்துல உயிரிழந்த நடிகை சௌந்தர்யா அவங்கள பத்தி நிறைய பேத்துக்கு அவங்க விமான விபத்துல தான் இறந்தாங்களா, இது ஏதாவது சதியா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில அவங்களுடைய உண்மையான மரணம் குறித்து இப்போது வெளியாகி இருக்கிறது. விமான விபத்தில் உயிரிழந்த நடிகை சௌந்தர்யாவின் உயிர் விவகாரம் தற்போது வரை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வந்தவங்க தான் சௌந்தர்யா. இவங்க பொன்னுமணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு நுழைந்தாங்க. முதல் படத்திலேயே நவரச நாயகன் கார்த்திகுடன் ஜோடி சேர்ந்து ரசிகர்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தாங்க. பின்பு ரஜினியுடன் அருணாச்சலம், படையப்பா படத்திலும் நடிகர் விஜயகாந்துடன் சொக்கத்தங்கம், தவசி என 2 படங்கள்ல நடிச்சு அசந்தனாங்க. இந்த 2 திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. தொடர்ந்து ரஜினிகாந்த் நடித்ததுனால முன்னணி நடிகர் அந்தஸ்தை விட்டாங்க நடிகை சௌந்தர்யா. அவங்க தொடர்ந்து நிறைய முன்னணி நடிகரோட நடிக்கிறதுக்காக இவங்க கமிட் ஆகி இருந்தாங்க. தெலுங்குல நிறைய படங்கள்ல சௌந்தர்யா நடித்து வந்தாங்க. சுமார் 10 ஆண்டுகளாக சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. தனது உறவினர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டாங்க. பின்பு பாஜகவில் இணைந்து இவங்க 2004ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வந்தாங்க. அப்போது தனது சகோதரர் அமர்நாத்துடன் ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்திற்காக கர்நாடகாவில் இருந்து சென்ற போது திடீரென மலை உச்சியில் விமான விபத்தில் சிக்கி வெடித்து சிதறியலால் சௌந்தர்யா உடல் கருகி உயிரிழந்தாங்க. தற்போது 20 ஆண்டு ஆகியும் அவரது மறைவு ரசிகரை கண்ணீரை சிந்த வைத்துள்ளது. இந்த நிலையில சொந்த வீடு, கடை, விவசாய நிலம், பணம், தங்கம், வைர நகைகள் என சௌந்தர்யாவின் சொத்துக்கள் சுமார் 100 கோடி ரூபாய் இருந்துள்ளது. சொத்துக்கள் குறித்து சௌந்தர்யா உயிர் எழுதி வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு எந்த உயிரும் இல்லை, அது போலியான உயிர் என்று கூறி சௌந்தர்யாவின் தாய் மற்றும் கணவர் இருவருமே 100 கோடி ரூபாய் சொத்தை தங்களுக்கு பிரித்து கொண்டுள்ளாங்க. நடிகை சௌந்தர்யா இறந்து 20 ஆண்டுகளான நிலையில் 100 கோடி சொத்து உயிலை அவரது அம்மா கணவருக்கே பிரித்து கொடுப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.